நாம தினமும் எவ்வளவோ முடிவுகள் எடுக்கிறோம் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த முடிவுகள்லாம் உண்மையிலே நம்மளோடது தானான்னு? நம்மளையே அறியாம சில கண்ணுக்கு தெரியாத நூல்கள் நம்மள ஆட்டி வைக்குது. வாங்க, அந்த நூல்கள் என்ன, அது எப்படி நம்மள இயக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு காலையில நீங்க போட்ட Dress, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயத்துக்கு நீங்க ஆமாம்னு தலையாட்டினது, இதெல்லாம் 100க்கு 100 உங்க சொந்த முடிவுதான்னு அடிச்சு சொல்ல முடியுமா? இல்ல உங்களையே அறியாம வேற ஏதோ ஒரு சக்தி உங்கள அப்படி செய்ய வச்சுதா? உண்மையில என்ன நடக்குதுன்னா, நாம எல்லாருமே ஒரு பெரிய சோஷியல் நெட்வொர்க்ல ஒரு வலைப்பின்னல்ல சிக்கியிருக்கோம். இந்த கண்ணுக்கு தெரியாத நூல்கள் தான் நம்மள சுத்தி ஒரு வலையே பின்னி வச்சிருக்கு. நம்மளோட ஒவ்வொரு சின்ன அசைவையும் யோசனையும் மெதுவா நமக்கு தெரியாமலேயே அதுதான் செதுக்குது. சரி, இந்த சக்திகள்ல ரொம்பவே சத்தமில்லாம ஆனா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒன்னு இருக்கு. அது என்ன தெரியுமா? நாம எப்பவுமே ஒரு கூட்டத்தோட கூட்டமா ஒரு குழுவோட ஒருத்தரா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? அந்த ஆசைதான். இத சைக்காலஜில கன்ஃபார்மிட்டி, அதாவது ஒத்துப்போதல்னு சொல்வாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்காக நம்மளோட நடத்தையோ இல்ல நம்பிக்கையோ மாத்திக்கிறது தான் இது. ஒரு ஜோக் சுத்தமா புரியல, ஆனா கூட இருக்கிற எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்கன்னு நாமளும் ஒரு போலி சிரிப்பு சிரிப்போம்ல. ஆமா, அது கூட இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம் தான். ஆனா ஒரு கேள்வி வருதுல்ல, நாம ஏன் இப்படி மத்தவங்களுக்காக நம்மள மாத்திக்கணும்? இதுக்கு காரணம், எல்லாரும் நம்மள லைக் பண்ணணும், நம்மள அவங்க கூட்டத்துல ஏத்துக்கணும், தனியா நம்மள ஒதுக்கிடக்கூடாதுன்னு ஒரு பயம் கலந்த ஆசை. எதுக்கு பேர் தான் நார்மேட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது நெறிமுறை சார்ந்த செல்வாக்கு. சரி, 2வது காரணம் என்னன்னா, சில சமயம் குறிப்பா ஒரு குழப்பமான சூழ்நிலையில நம்மள விட இந்த கூட்டத்துக்கு நிச்சயம் நிறைய விஷயம் தெரியும், இவங்க போற வழிதான் கரெக்டா இருக்கும்னு நாமளே நம்ப ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் சொல்றேன். ஒரு புது ஊருக்கு போறோம், ரயில்வே ஸ்டேஷன்ல வெளியே போற வழி எதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணுவோம்? பெருசா ஒரு கூட்டம் எந்த பக்கம் போகுதோ நாமளும் கண்ணை மூடிட்டு அவங்க பின்னாடியே போவோம் இல்லையா? அதுதான் இது. ஓகே, இந்த ரெண்டுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. அதை சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். முதல்ல பார்த்தோமே, அந்த நெறிமுறை சார்ந்த செல்வாக்கு, அதோட ஒரே கோல் மத்தவங்களுக்கு நம்மள பிடிக்கணும், அவ்வளவுதான். இதனால நாம வெளியில மட்டும் சரி சரின்னு அவங்க சொல்றத கேட்போம். ஆனா உள்ளுக்குள்ள அது தப்புன்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த 2வது வகை இருக்கே, தகவல் சார்ந்த செல்வாக்கு, அதோட கோல் நாம சரியா இருக்கணுங்கிறது. இதனால நாம மனசளவுலயும் அந்த விஷயத்த முழுசா நம்பி உண்மையாவே ஏத்துக்குவோம். இந்த குரூப் பிரஷர், அதாவது குழு அழுத்தம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க ஒரு கிளாசிக் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி பார்ப்போம். 1951ல ஆஷ் அப்படின்னு ஒரு ரிசர்ச்சர் ஒரு சோதனை நடத்துறார். ரொம்ப சிம்பிள். ஸ்கிரீன்ல தெரியிற ஒரு கோட்டோட நீளம் என்னன்னு சொல்லணும். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. அந்த ரூம்ல உங்க கூட உட்கார்ந்துருக்கிற மத்த யாருமே உங்கள மாதிரி சாதாரண ஆட்கள் இல்ல. அவங்க எல்லாரும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக செட் பண்ணப்பட்ட ஆட்கள். இப்போ அந்த செட் பண்ணப்பட்ட ஆட்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற வெளிப்படையான உண்மைய பொய்யாக்கி ஒரு தப்பான பதில சொல்றாங்க. என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த சோதனையில உண்மையா கலந்துகிட்டவங்கள நினைச்சு பாருங்க, 75% பேர் குறைஞ்சது ஒரு தடவையாவது மனசாட்சிக்கு விரோதமா அந்த தப்பான பதிலே சொல்லியிருக்காங்க. அடேங்கப்பா, ஒரு சின்ன குரூப் பிரஷர் நம்மள எந்த அளவுக்கு மாத்தோன்னு இதிலிருந்து தெளிவா தெரியுதுல்ல? இந்த மாதிரியான பிரஷர் குறிப்பா டீனேஜ்ல, நம்ம இளமை பருவத்துல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஒரு ஆளா இருக்கணும், அவங்க நம்மள ஒதுக்கிடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நமக்கு பிடிக்காத, ஏன் தப்புன்னு தெரிஞ்ச விஷயங்களை கூட நம்ம செய்ய துணிவோம் இல்லையா? சரி, இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் மறைமுகமா நமக்கு தெரியாம நடக்கிற விஷயங்கள். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஒருத்தர் வேணும்னே திட்டம் போட்டு நம்ம மனசையும் நம்மளோட செயல்களையும் மாத்த முயற்சி செஞ்சா என்ன ஆகும்? வாங்க அதை பத்தி பார்ப்போம். இதுக்கு பேரு தான் பெர்சுவேஷன், அதாவது சம்மதிக்க வைத்தல். இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல. நம்ம தினமும் டிவில பார்க்குற விளம்பரங்கள், தலைவர்கள் பேசுற அரசியல் பேச்சுகள், ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு படத்தை பார்க்க போலான்னு நம்மள கன்வின்ஸ் பண்றது கூட ஒரு வகையான பெர்சுவேஷன் தான். ஒருத்தரை சம்மதிக்க வைக்கிறது ஒரு கலைனா அதுக்கு சில முக்கியமான கருவிகள் இருக்கு. ஒரு சூப்பர் டூல் கிட் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதுல 3 முக்கியமான விஷயம்தான். யாரு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, யாருக்கிட்ட சொல்றாங்க. அதாவது சொல்ற ஆள் எவ்வளவு நம்பகமானவர், சொல்ற மெசேஜ்ல எமோஷன் அதிகமா இருக்கா இல்ல லாஜிக் அதிகமா இருக்கா, அதை கேட்கிற நீங்க எந்த மனநிலையில இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இதுல இன்னொரு வகை இருக்கு. அதுக்கு பேரு கம்ப்ளையன்ஸ், அதாவது இணங்குதல். இது பெர்சுவேஷன்ல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி. இங்க உங்க மனசை மாத்துறது நோக்கம் இல்ல. உங்க மேல எந்த அதிகாரமும் இல்லாத ஒருத்தர் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வைப்பாரு, நீங்க அதுக்கு சரின்னு சொல்லணும், அவ்வளவுதான். சேல்ஸ்மேன், மார்க்கெட்டிங் ஆளுங்க நம்ம கிட்ட சில சூப்பர் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஃபுட் இன் த டோர் டெக்னிக். முதல்ல ஒரு ரொம்ப சின்ன உதவியை கேட்பாங்க, நாமளும் சரின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவங்க எதிர்பார்த்து அந்த பெரிய கோரிக்கையை வைப்பாங்க.
இன்னொன்னு இதுக்கு அப்படியே உல்டா, டோர் இன் தி ஃபேஸ் டெக்னிக். முதல்ல மலை மாதிரி ஒரு பெரிய கோரிக்கை வைப்பாங்க, நம்ம உடனே முடியவே முடியாதுன்னு சொல்லுவோம். உடனே அவங்க சரி பரவாயில்ல இந்த சின்ன விஷயத்தையாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. நம்மளும் மனசு கேட்காம சரி சொல்லிடுவோம். சரி, இப்ப நாம பார்க்க போறது தான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான, சில சமயம் ரொம்ப ஆபத்தான ஒரு சமூக செல்வாக்கு. அது என்னன்னா அதிகாரத்துக்கு கீழ்ப்படிது. 1963ல ஏல் யூனிவர்சிட்டியில ஸ்டான்லி மில்கிராம்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் உலகத்தையே உழுக்குன ஒரு சோதனையை நடத்துறார். அவரோட ஒரே கேள்வி, அதிகாரம்னு ஒண்ணு நம்ம முன்னாடி வந்து நின்னு ஒரு கட்டாளை போட்டா ஒரு சாதாரண மனுஷன் எந்த எல்லை வரைக்கும் போவான்? அதை சோதிச்சு பார்க்க தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். அந்த சோதனையோட செட்டப்பே மனச பதற வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க தான் ஆசிரியர். பக்கத்து ரூம்ல இருக்கிற ஒருத்தருக்கு கேள்வி கேட்கணும். அவர் தப்பா பதில் சொன்னா நீங்க அவருக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கணும். ஒவ்வொரு தப்புக்கும் ஷாக்கோட வோல்டேஜ் ஏறிட்டே போகும். அந்த பக்கம் இருந்து வழியில அலற சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஆனாலும் உங்க பக்கத்துல ஒரு லேப் கோட் போட்ட அதிகாரி சோதனை தொடரட்டும், நீங்க ஷாக் கொடுங்கன்னு ரொம்ப அதிகாரமா கட்டளையிடுவார். நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த சோதனையோட முடிவு இருக்கே, அது உலகத்துக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அந்த சோதனையில கலந்துக்கிட்டவங்கல்ல 65% பேர், ஆமா 65% பேர் அந்த அதிகாரி சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக மரணத்தையே உண்டாக்கக்கூடிய அளவுக்கு அதிகபட்ச வோல்டேஜ் ஷாக்க கொடுக்கவும் தயங்கவே இல்ல. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நாம எவ்ளோ நல்லவங்களா இருந்தாலும் சரி, அதிகாரத்தோட அழுத்தம் வந்தா கொடூரமான செயல்களை கூட செய்ய தூண்டப்படலாங்கிற ஒரு பயங்கரமான உண்மைதான். ஆனா அதிகாரம் இல்லனா சக்தின்னு சொன்னா அது ஒரே மாதிரி கிடையாது. அது பல வடிவங்கள்ல வருது. இங்க பாருங்க, ஒருத்தரால உங்களுக்கு பரிசு கொடுக்க முடியும்னா அது ரிவார்ட் பவர். உங்களை தண்டிக்க முடியும்னா அது கொயர்சிவ் பவர். ஒரு மேனேஜர் மாதிரி பதவியிலேருந்து வர்றது லெஜிட்டிமேட் பவர். ஒரு டாக்டர் மாதிரி அறிவால வர்றது எக்ஸ்பர்ட் பவர். ஏன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செலிபிரிட்டி சொல்றத கேப்பீங்கல்ல, அது ரெஃபரண்ட் பவர். இவ்வளவு நேரம் இதையெல்லாம் கேட்டா அப்போ நாம வெறும் நூலால ஆட்டி வைக்கப்படுற பொம்மைகள் தானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனா உண்மை அது கிடையாது. ஏன்னா அந்த நூல்களை அறுத்தெறிகிற ஒரு சூப்பர் பவரும் நமக்குள்ளே தான் இருக்கு. சைக்காலஜில இதுக்கு பேரு ரியாக்டன்ஸ், அதாவது எதிர்வினை. சிம்பிளா சொல்லணும்னா, யாராவது நம்மள ரொம்ப கண்ட்ரோல் பண்ண பார்த்தா நம்ம சுதந்திரம் பறி போகுதுன்னு நமக்கு ஒரு ஃபீல் வரும்ல, அப்போ நமக்குள்ள ஒரு கோவம் பொங்கிட்டு வரும். நீ யாரா எனக்கு சொல்றதுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்ய சொல்றாங்களோ அதுக்கு நேர் எதிரா ஒன்னு செய்வோம் பாருங்க, அதுதான் இந்த எதிர்வினை. சரி, நாம இப்போ கிட்டத்தட்ட இறுதிக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் நாம பேசிட்டு இருந்த இந்த கண்ணுக்கு தெரியாத சக்திகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறது, அதை பத்தி ஒரு விழிப்புணர்வோட இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களை சுத்தி இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத நூல்கள் உங்க கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இந்த விழிப்புணர்வு தான் முதல் ஸ்டெப். இப்போ கேள்வி இதுதான், இனிமேலும் அந்த நூல்களோட ஆட்டத்துக்கு நீங்க ஆட போறீங்களா, இல்ல அந்த நூல்களை நீங்களே ஆட்டி வைக்க போறீங்களா? இனிமேல் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உண்மையிலே உங்களுடையதா இருக்கட்டும்.